ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிந்துக்குட்டி என்டர்டைன்மெண்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐ யூஷுவல் டே இன் ஹர் ஹோம். ஏன்னா ஃபியூ டேஸாகவே நம்ம வீட்டில் கொஞ்சம் நிறைய ஒர்க்காக இருந்ததால் இன்றைக்கி எந்த கமிட்மெண்ட்குள்ளேயும் போகாமல் ரிலாக்ஸாக ஜாலியாக ஒரு நாள் வீட்டில் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். சுண்டக்காய் கடையல், பீட்ரூட் காரக்குழம்பு, சுண்டக்காய் காரக்குழம்பு, சுண்டக்காய் காரக்குழம்பு, பீட்ரூட் பொரியல், கடையல், என்னென்னமோ சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலி நமக்கு இன்னும் லஞ்சுக்கு நிறைய டைம் இருக்குது. காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டோமா, 11 சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. 10 o'clock போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பொறுமையாக நிறைய டைம் இருக்குது. ஹெல்த்தியாக சின்ன வெங்காயம் சமைக்கலான்னு சரி சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னமாக கட் பண்ணிருக்கேன்னா பரவாயில்ல, நல்லது தான், ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஃபைனலி எல்லா செடியும் எல்லா இடத்துலையும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ அழகாக இருக்கல, அப்படியே கார்டன்லேயே உட்காந்து கட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் மம்மி இங்கே சமைக்க சொல்லு. क्या சமையல் மம்மி? பீட்ரூட் பொரியல். தேவையான பொருட்கள் எண்ணெய், கடுகு, அதுக்கு மேலே தெரியல, மம்மி போட சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உளுந்து, என்ன மம்மி ஒரே சோகமாக இருக்கிறீங்க, என்ன காரணம்? ஒரு சோகம் இல்லை. 3 நாள் துணியே காய போடல, வெயிலே இல்லை. ஓ, உங்களுக்கு அதான் கஷ்டமா? துவைச்ச துணி காயாமல் இருக்கு, துணி இருக்கு, அதனாலதான் அதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க. சூரிய பகவான் வரலன்னு பாருங்கள். ஆக்சுவலி இங்கே எங்கள் ஊரில் ஒரு 4 daysன்னு நினைக்கிறேன். இந்த வீக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே சன்னே இல்லை. மம்மி உங்கள் சமையல் கலர்ஃபுல்லாக இருக்குது, என்ன சீக்ரெட்? அது என்ன அந்த சைட் பாத்திரம்? கடாய் புதுசாக வாங்கினோமா, தண்ணி போட்டு கொதிக்க வச்சுட்டு ஊற்றலாம்னு சொல்லி பீட்ரூட் போடுறாங்க. பீட்ரூட் பொரியல் செய்கிறாங்க மம்மி. இப்போ பாருங்க என்ன கலர்ஃபுல்லாக இருக்கா. க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வேறு இருந்தால் போய் பார்ப்போம். சாப்பிடு. பால் சேமியா எங்கே வாங்கிட்டு வந்ததுமா? பால் சேமியா வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்தப்போ எல்லாருமே சாப்பிட்டோம், அதோட அது யாருமே கண்டுக்கல. 2 பீஸ் இருக்குது. அம்மா வாழைக்காய் இருக்குமா? நீங்கள் பஜ்ஜி போட்டு தரீங்களா? நல்லா பச்சை கலரில் வாழைக்காய் இருக்குது, வறுக்க போகிறீங்களா? நீங்கள் மழை வர மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. என்ன மாதிரி குட்டீஸ்க்கெலாம் மழை வந்தால் பஜ்ஜி சாப்பிடணுன்னு ஒரு ஆசையாக இருந்தோம். என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? கேட்டால் எங்கள் மம்மி சொல்லி கொடுத்தாங்கன்னு வாங்க. இங்கே பாருங்க மக்கள், எங்கள் வீட்டில் ஒரே ஆவியாக இருக்கு. மம்மி இந்த துணி நினச்சி தான் ஃபீல் பண்ணுறாங்க. துணி துவைக்கணும்ன்றாங்க. சரி மம்மி, நீங்கள் சமைச்சிட்டே இருங்க, நான் கொஞ்ச நேரம் அப்படி போய் சுற்றிட்டு வரேன். நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு கூப்பிடுங்க, ஓகே? இதுக்கு நிறைய தண்ணி போட மாட்டாங்களா? சும்மா லைட்டாக அப்படி கிழிச்சு. ஓகே, நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, நான் போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரேன். பாய் பாய். ஓ, நெக்ஸ்ட் டிஷ்ஷா? இது அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் டிஷ் ஸ்டார்ட்ஸ். என்ன டிஷ்மா? சுண்டக்காய் காரக்குழம்பு. சுண்டக்காய் காரக்குழம்பு. வாங்க பார்க்கலாம்.
வீட்டிலே இருக்க ரொம்ப போர் அடிக்குதுமா. நாளைக்கு இந்த சின்ன தலை படம் ரிலீஸ் ஆகுது. சின்ன தலையா? விஜய் சேதுபதி. ஓ, தலைவன் தலைவி ரிலீஸா? ஓகே. நானும் டேடி மட்டும் போவோம், நீ வீட்டில் இருக்க. இன்னும் வேற ஆயில் போடுறீங்க? இது வந்து நல்லெண்ணெய் காரக்குழம்புக்கு, அது ரீஃபைண்ட் ஆயில். இது நல்லெண்ணெய். காரக்குழம்புக்கு மட்டும் நல்ல எண்ணெயா? சிக்கன் குழம்புக்கு காரக்குழம்பு, பொரியல்ன்றால் ரீஃபைண்ட் ஆயில். ஓ, இதுலலாம் நம்ம கொஞ்சம் காரம் போடுறதுக்காக நல்ல எண்ணெயா? எப்பவுமே நல்லெண்ணெய் தான் சமைக்கிறது. இதெல்லாம் வேறையா? என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ கேட்கவே இல்லை. இத்தனை நாளா தெரியாம நான் சாப்பிட்டு இருந்திருக்கேனா? நீ இப்போதானே வீட்டில் இருக்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சமையலை டீகோட் பண்ணுறேன். காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், என்னது வெந்தயம் போட்டு, வெந்தயம் போட்டு சீரகம், சும்மா ஒரு 4 கடை மிளகு, மிளகு, பூண்டு போட்டுக்கணும். பூண்டு, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயமாக போடலாம், பெரிய வெங்காயமாக போடலாம். நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பீட்ரூட் போட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம் இருந்தது. யாரு கட் பண்ணது சின்ன வெங்காயம்? நீங்கள் தான் கட் பண்ணி கொடுத்தீங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். வெந்தயம், சீரகம், மிளகு கொஞ்சம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிறோம். இது என்ன நார்மல் காரக்குழம்பு மாதிரி இல்லையே, மிளகுலாம் போடுறீங்க? மம்மியோட சமையலில் குணம் நிறைய இருக்கு, மனம் நிறைய வருது. தக்காளி எதுக்கு மம்மி அரைக்கிறீங்க? சும்மா ஒரு லைட்டாக ஒரு அரைச்சி கொஞ்சம் நல்லா இருக்கும். திக்னஸ் கொடுக்கும் குழம்பு. நான் வீடியோ எடுத்து ரொம்ப டயர்டாக வரேன். டேடி எனக்காக ஜூஸ் போடுறாங்க நினைக்கிறேன். என்ன ரெடி ஜூஸா? என்ன ஜூஸ்? ஆரஞ்சு ஜூஸ். நான் ஜூஸ் கேட்டால் என்னையே வேலை வாங்க வாஷ் பண்ணி எடுத்துருந்தாலும் சரி. என்ன பண்ணுறது? டேடி கிட்ட கொடுங்க. இப்போ வந்து தக்காளி போட்டுட்டாங்க. நம்ம போய் டேடி கிட்ட பண்ணி கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி தக்காளி போட்டுருக்கேன். நம்ம கொஞ்ச நேரம் டேடி கூட விளையாடுறதுக்குள்ள அம்மா ஒரு ஸ்டெப்பு முடிச்சிட்டாங்க. இந்த பீட்ரூட்டில் இப்போ இது லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பீட்ரூட் தித்திப்பாக இருக்கும்ல, அது இல்லைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டால். அம்மா நைஸாக புளி ஊற வச்சுருக்காங்க. என்ன மம்மி வேலை இதெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் செய்கிறீங்க? ஓ, சரி சரி சரி. அப்புறம் சுண்டைக்காய் போட்டுக்கலாம். சுண்டைக்காய் அரிசி புழிஞ்சு வச்சுருக்கோம்ல, அது ஒரு கல்லில் போட்டு இடித்து அந்த வெத்தெல்லாம் லைட்டாக எடுத்துட்டு சுண்டைக்காய் போட்டு. நம்ம ஒரு மம்மிக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, மம்மி வந்து தேங்காய் கட்டிருக்காங்க. ஸோ நம்ம தேங்காய் கட் பண்ணி கொடுக்கலாம். அங்கே போகாது வா. எல்லாத்தையும் அப்பப்போ கட்டுப்பட்டு நம்ம சமைக்கும் போதே ஒரு பாத்திரமும் கழுவிட்டோம்னா நமக்கு பாத்திரம் நிறைய சேர்ந்த மாதிரி இருக்காது. இல்லைன்னா சமைச்சிட்டு தனியாக பாத்திரம் கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு பாத்திரம் இதுதான் உங்கள் சீக்கிரட்டா? ஆமாம். அப்போ சமைச்சிட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம். அந்த பீட்ரூட்டுக்கு தேங்காய் கொஞ்சம் திருவிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் லாஸ்ட்டாக போட்டு இறக்கலாம். ஜூஸ் ரெடி நமக்காக. ஆரஞ்சு ஜூஸ் எல்லோ கலரில் இருக்குது. எப்படி நல்லா இல்லையா? சரி, ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு கலரில் இல்லையே, எல்லோ கலரில் இருக்குது.
பால்காரங்கிள் பால்காரங்கிள் பன்னீர் இருக்கா கேளு. பால்காரங்கிள். தேங்காய் போட்டுடலாமா? தேங்காய் போட்டுட்டு தேங்காய் போட்டு லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் மிளகாத்தூள் போட்டிங்களா? அது லைட்டாக இருக்கும். பீட்ரூட்டில் கொஞ்சம் காரம் பெப்பர் போட்டுக்கலாம். பீட்ரூட் முடிஞ்சது. இன்னும் முடியலையா? கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை. ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஆஃப் பண்ணிட்டாங்க. பீட்ரூட் பார்க்குறீங்களா? ட்ரை பண்ணலாமா? பீட்ரூட் பால் எவ்வளோ? இன்னும் 50 ரூபா சொல்கிறாரு. 50 ரூபா தான். மிளகாத்தூள் காரக்குழம்புக்கு. எக்ஸாஸ்ட் போடாம ரொம்ப வேர்க்கு. ஆமாம், சவுண்டு கேட்குதே அது போட்டா. சில்லி இது என்ன வாட்டர்? நார்மல் வாட்டரா இல்லை புளி போட்ட தண்ணியா? தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக புளி ஊற்றுவேன். ஓகே. கொஞ்சம் வச்சுட்டு என்ன மம்மி எல்லாம் போட்டு உப்பு போட வந்துட்டீங்களா? சரி, ஓகே. கொதிக்கிட்டோம். க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ள தண்ணிக்கு சாப்பாட்டு தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். என்ன மம்மி இப்படி போயிட்டு இப்படி வரத்துக்குள்ள ஃபுல்லாக க்ளீன் பண்ணிருக்கீங்க? பாருங்க எப்படி இருந்தது. சமையல் செய்யறதுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கும். வேலைக்கார பைப்பில் தான் மம்மி நீ. ஓ, இவெல்லாம் நான் பேசின எதுவுமே கேட்டிருக்காதா? இங்கே பார்த்தீங்களா குட்டி டப்பா அரிசிக்கு. கொஞ்சமா எதையுமே நிறைய புளி சேர்க்கக்கூடாது. குழம்பு முடிச்சிட்டாங்க மம்மி, இறக்க போகிறாங்க. வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. திருப்பியும் ஆவி வந்துச்சு. ஓகே, இதோட நம்மள லஞ்ச் முடியுது. அரிசி போடலையா? என்ன மம்மி பண்ணுறீங்க? என்ன மம்மி என்னாச்சு? ஸோ சேட். இப்போ தான் வந்து சீக்கிரமாக ரிலாக்ஸ் பண்ணணுன்ட்டு எல்லாத்தையும் முடித்தாங்க. திருப்பியும் வேலையெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, பாய் பாய், நான் கிளம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு பிந்துக்குட்டி என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க. until then, bye bye.